பரபரப்பான இந்த சூழ்நிலையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாமதுரைக்கு வருகை தருகிறார்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை, 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட மாமதுரை, உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு தன்னகத்தை கொண்டிருக்கிற மாமதுரை, மீனாட்சி திருக்கல்யாணத்தை மீனாட்சி சொக்கநாதர் குடிக்கொண்டிருக்கிற மாமதுரை, கள்ளழகர் ஆற்றலை இறக்குகிற உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா கொண்ட மாமதுரை, திருமலை நாயக்கர் 10 தூண் கொண்டிருக்கிற மாமதுரை, திருமங்கலம் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற பல்வேறு நிகழ்வுகளை கொண்டிருக்கிற தொகுதி உள்ளிட்ட 10 தொகுதிகளை கொண்டிருக்கிற மாமதுரையில மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலான அம்மாவினுடைய ஆட்சியில மீனாட்சி சொக்கநாதர் குடிக்கொண்டிருக்கிற அன்னை மீனாட்சி திருக்கோயில் சுகாதாரத்திலே உலக விருதை, தூய்மை விருதை பெற்றது. ஆனால் இன்றைக்கு மாமதுரை குப்பை மாநகராக, இன்னும் சொல்ல போனால் கோயில் நகரம் குப்பை நகரமாக ஸ்டாலின் திமுக ஆட்சியில மாறி இருப்பது மதுரை மக்கள் வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு கோயில் நகரம் குப்பை நகரமாக மாறியதோடு மட்டுமல்ல, கோயில் மாநகரம் மதுரையில கொலை நகராகவும் மாறியிருக்கிற வேதனையில மக்கள் இருக்கிறார்கள். வளர்ச்சிக்கான திட்டமா என்ற ஒரு அறிவிப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உலகத்திலே இருக்கிற எல்லோரும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை அறிவார்கள். இன்றைக்கு உங்கள் ஆட்சியினுடைய அடக்குமுறையினாலே 6 படை வீடுகளை கொண்டிருக்கிற முதல் படை வீடு திருப்பரங்குன்றமும், 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை மதுரையிலே தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு டெல்லி வரை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் நீதிமன்றத்தையே நாம், நீதி அரசர்களையே நாம் அச்சுறுத்துகிற வலிமையும், அச்சுறுத்துகிற அந்த எண்ணமும், அந்த சிந்தனையும் எப்போது எங்கே நமக்கு தோன்றியது என்கிற கவலையும் மதுரையை பற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பரபரப்பான சூழ்நிலையிலே மதுரைக்கு இன்று இரவு வருகை தருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மதுரைக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் வேளாண் பல்கலைக்கழகத்திலே தொடங்கி மெட்ரோ ரயில் திட்டத்திலே, அம்மா அறிவித்த அந்த திட்டத்திலே வரை சர்ச்சை அரசியலைத்தான் நீங்கள் மதுரையிலே முன்னெடுக்கிறீர்களே தவிர மக்களுக்கான வளர்ச்சியிலே நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை. உங்கள் தந்தையார் திருப்பெயரிலே 100 நூலகத்திற்கு கொடுத்த அக்கறை மதுரையின் எய்ம்ஸ் மருத்துவமனையிலே நீங்கள் செலுத்தவில்லை. ஆக விளம்பர வெளிச்சத்திலே தான் நீங்கள் அக்கறை செலுத்தி வருகிறீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நீங்கள் இன்றைக்கு செய்து வருகிற ஒவ்வொரு விழாக்களும் சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு பரபரப்பான இந்த மதுரை இந்தியாவிற்கும் திரும்பி பார்க்கிற சூழ்நிலையில மதுரைக்கு வருகிற நீங்கள் இந்த மாமதுரை மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல போகிறீர்கள்? குப்பை மாநகரமாக மாறியிருக்கிற மதுரையை, கொலை நகரமாக மாறியிருக்கிற மதுரையை, பின்தங்கிய மாநகராக இருக்கிற மதுரையை, குண்டும் குழியுமாக கொண்டிருக்கிற சாலைகளை கொண்டிருக்கிற மதுரையில இன்றைக்கு நிர்வாகம், மேயரும் மண்டல தலைவர்களும் இல்லாமல் முடங்கி போயிருக்கிற அந்த மதுரையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மதுரையிலே தொழில் வளர்ச்சியிலே ஏதேனும் முன்னேற்றம் கொண்டிருக்கிறோமா? வேலை வாய்ப்பில ஏதேனும் முன்னேற்றம் கண்டிருக்கிறோமா? சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதிலே ஏதேனும் முன்னேற்றம் கண்டிருக்கிறோமா? அல்லது நகரை விரிவுபடுத்துவதிலே ஏதேனும் முன்னேற்றம் கண்டிருக்கிறோமா? புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வைகை பாதுகாக்க சாலை மேம்பாட்டு திட்டம் கொடுத்தார்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொடுத்தார்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்தார்கள், 1000 கோடியில பறக்கும் பாலம் கொடுத்தார்கள், 4 வழிச்சாலை திருமங்கலத்தில இருந்து கொல்லம் வரை கொடுத்தார்கள், வாடிப்பட்டியில சுற்றுச்சாலை திட்டப்பட்டியிலிருந்து வாடிப்பட்டி வரை சுற்றுச்சாலை கொடுத்தார்கள், நம்முடைய மேலூர் உத்தங்குடியில இருந்து கப்பலூர் திருமங்கலம் வரை 4 வழிச்சாலையாக 2 வழிச்சாலையை சுற்றுச்சாலை உயர்த்தி கொடுத்தார்கள். இப்படி என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும்.
மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி இன்றைக்கு அமிர்த திட்டத்திலே லோயர் கேம்பிலே மக்கள் பயன்பாட்டுக்காக நீங்கள் வழங்க இருப்பதாக செய்தி வருகிறது. அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தையும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தமிழக மக்கள். ஆக சுகாதாரத்திலே குடிநீரிலே சாதனை மேல் சாதனை படைத்தது மதுரை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலான அம்மாவின் ஆட்சி. ஆனால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ஆட்சியிலே மதுரை குப்பை நகரமாக, கொலை நகரமாக, கோயில் மாநகரம் மதுரை மாறி இருப்பது மதுரை மக்களுக்கு வேதனை. இப்போது சர்ச்சை அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிற நீங்கள், சர்ச்சை அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிற நீங்கள், எதிலும் சர்ச்சை, எங்கும் சர்ச்சை, எப்போதும் சர்ச்சை. ஆனால் இதற்கு தீர்வு 2026 சட்டமன்ற தேர்தல் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் தலைமையில மீண்டும் மதுரை மக்களுக்கு விடிவு பிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். வெளிச்சம் பிறக்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்விலும் விளக்கு, தீப விளக்கு எரியட்டும் மலை மீது என்று காத்திருக்கிற மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். 2026 நல்ல தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்று வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.